ஜடாய் பாரு நமக்காக பொறுமையா தான் கூட்டு போடுங்க. வாங்கங்க, இன்றைக்கி என்ன விளாக்னா ட்ராவல் விளாக் தான். அதாவது உலகத்திலே மிகப்பெரிய சிலை, பறவையோட சிலை, இந்தியாவில் மிகப்பெரிய பறவையோட சிலை இருக்க இடம் கேரளாவில் ஜடாயு பாறை. இந்த ஜடாயு பாறையை பார்க்கறதுக்கு தான் ஃபேமிலியாக போய்கிட்டு இருக்கோம். அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் கேரளா தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயம் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதாவது ஜடாயு பாறை போக முன்னாடி காலையில் கிளம்பிட்டோம். கொட்டாரக்கரைக்கு போயிட்டு தான் போகிறதா பிளானு. அப்படின்னா அந்த வழியாக தான் போகிறோம். அப்போ அதனால் கொட்டாரக்கரையில் போய் அந்த கணபதி கோயிலுக்கு போயிட்டு போவோம்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு கொட்டாரக்கரைக்கு போயாச்சு. அதாவது எங்கள் அண்ணி வந்து மெட்ராஸில் இருக்காங்க. அவங்க வந்து ஸ்கூலில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அங்கே உள்ள டீச்சர்ஸ் எல்லோரும் கேரளா வந்து சுற்றி பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அதனால் எங்கள் அண்ணிங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ அவங்க எல்லோரும் நாங்களும் வரோன்னு சொல்லிட்டு கேரளாவை சுற்றி பார்க்க இருந்தாங்க. அவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு தான் நாங்களும் ட்ரிப்பு கிளம்பிட்டோம். அதான் கொட்டாரக்கரைக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க. நாங்கள் 2-3 டைம் வந்திருக்கோம். அவங்கள கொண்டு காட்டணுன்ட்டு கொட்டாரக்கரை கணபதி கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு வந்திருந்தோம். காலையில் எங்கனால அந்தளவு ரொம்ப கூட்டம் இல்லை. கிட்டத்தட்ட 8 மணி ஆயிடுச்சு. ஆழ்வை ரொம்ப கூட்டம்லாம் இருந்துச்சு. கோயிலுக்குள்ளே போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு சுற்றி எல்லாம் கும்பிட்டுட்டு வெளியிலையும் நல்லா பார்த்துட்டு, இவங்க தான் அவங்க கார்த்திக் அம்மாக்குட்டி நிற்கிறா. வெளியிலலாம் நல்லா பார்த்துட்டு நின்னோம். அப்படியே எங்கடியெல்லாம் நல்லாயிருக்கும் கோயில். வந்தீங்கன்னா பாருங்கள். கொட்டாரக்கரையில் வந்து கணபதி கோயில் வந்து இது ஃபேமஸான கோயில் கேரளாவில். இந்த ஜடாயுப்பாறை வந்து திருவனந்தபுரம் போகிற சைடில் தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து கொட்டாரக்கரையும் போயிட்டு அந்த ஜடாயுப்பாறை ஃபுல்லாகவே இன்றைக்கி அங்கே போயிட்டு சுற்றி பார்க்கறதா தான் பிளானு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அங்கேயே திருவனந்தபுரத்தில் ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து வர்க்கலா போயிட்டு வர்க்கலா பீச்சுக்கும் போயிட்டு காலையில் பத்மநாத சாமி கோயில், அதுக்கடுத்து வர்க்கலா பீச்சுன்னு சொல்லி பிளான் முடிஞ்சிருந்துச்சு. அவங்க அன்றைக்கே சாயங்காலம் ட்ரெயின் ஏறி மெட்ராஸ்க்கு போகிறதா பிளானு. நாங்கள் அப்படியே எங்கள் பந்தளத்துக்கு ரிட்டன் ஆகிட்டோம். வண்டியில் பாருங்க, ஒரே சின்ன பிள்ளைங்க, ஒரே ஆட்டம் பாட்டம் டான்ஸு. இந்த அடுத்தடுத்து எங்கெங்கே போனவங்க வீடியோ வந்து அடுத்தடுத்து வரும். நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். வீடியோஸ் வரும், மறக்காமல் பாருங்கள். ஒரே டான்ஸு பாட்டுன்னு ஒரே என்ஜாயாக இருந்துச்சு. அப்படியே காலையில் திருவனந்தபுரத்துக்கிட்ட போயாச்சு. வண்டியில் பாருங்கள், வண்டியில் அந்தளவு ஆழ்வு ரொம்ப இல்லை. நாங்கள் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. நாங்கள் இவ்வளோதான் பேர். வண்டி சின்ன வண்டி தான். நல்லாவே சேஃப்டியாக கூப்பிட்டு போயிட்டு வந்தாங்க அந்த அண்ணன். காலையில் அங்கே ஜடாயுப்பாறை போயாச்சு. அங்கே போயிட்டு அங்கேயே காலையில் சாப்பாடெல்லாம் வீட்டில் ரெடி பண்ணி கொண்டு போயிருந்தோம். அங்கே வச்சு சாப்பிட்டாச்சு. எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நான் ஜடாயுப்பாறை இது தான் என்ட்ரன்ஸு. டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 550 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு தான் டிக்கெட் கிடையாது. இப்போ எங்கள் பசங்க எல்லாத்துக்குமே டிக்கெட் எடுத்துருந்தோம். 550 ரூபா சொல்லியிருந்தாங்க ஒரு டிக்கெட் சார்ஜ். ரோப் காரில் போகிறதுக்கு. இதான் எனக்கு உள்ளே போயாச்சு. உள்ளே நான் ஃபோனில் எல்லாம் வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டுட்டு தான் எடுத்தேன். எல்லாம் அதெல்லாம் எடுக்கலான்னு சொன்னாங்க. இது வந்து உள்ளே போயிட்டோம். நல்லா இருந்து உள்ளே பார்க்கறதுக்கு என்ட்ரன்ஸு. போயிட்டு எல்லாத்தையும் உள்ளே வந்து உட்கார வச்சுட்டாங்க. ஒவ்வொரு செட்டாக தான் ஒரு 10 ஆள் அப்படி தான் உள்ளே போக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உட்காருக்கு வச்சுருந்தாங்க. வெளியில் அந்த டிவியில் வந்து அங்கே ஜடாயுப்பாறையில் என்னென்ன இருக்குங்கிறது ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்படியே 10 பேராக உள்ள ஃபோட்டோ எடுத்தாங்க. உள்ளே போவையும் யார் யார் ஃபேமிலியாக இருந்திருக்காங்களோ அவங்கெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களுக்கு வேணால் அந்த ஃபோட்டோ வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரிக்கு சொல்லியிருந்தாங்க. இதுதான் நான் ரோப் காரு பார்த்தீங்களா. ரோப் காரு நிறையா கலர்களாக ஒரு 5 செட்டுக்கிட்ட இருந்தது. வெள்ளை பச்சை அப்படின்னு ஒரு 4 ரோப் காராக நிறையா போயிட்டு, ஒன்று மேலே போகுது, ஒன்று கீழே வருது, அப்படி தான் இருந்துச்சு. இது வந்து எங்கள் அத்தை, அவங்க டீச்சர்ஸ் எல்லோரும் எங்கள் கூட வந்து நாங்கள் தான் மட்டும் எங்கள் அண்ணி பிள்ளைங்க நாங்கள் மட்டும்தான் ஒரு செட்டாக இருந்தோம். எங்கள் அத்தைக்கு அவிய டிக்கெட் எடுத்துட்டாங்க. அதனால் அவங்க 4-5 பேரும் சேர்ந்து ஒரே இதில் போகிறேன்ட்டு அவங்க எல்லோரும் ஒரே செட்டு ஒரு ரோப் காரில் கிளம்பிட்டாங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ரோப் காரில் கிளம்பிவிட்டோம். அதனால் அவங்க ஃபஸ்ட்டே போயிட்டாங்க. அவங்க நான் ரோப் காரில் ஏறிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் லேட் ஆகிடுச்சி. லேட்டாகல கொஞ்சம் நாங்கள் டிக்கெட் எடுத்து பையாக தான் போனோம். அதனால் அவங்க ஃபஸ்ட்டு போயிட்டாங்க ரோப் காரில். நாங்கள் யாரும் ரோப் காரில் போனதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். சின்ன பிள்ளைகளையும் கூப்பிட்டு போனதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரோப் காரில் போகிறோம். ஒரே என்ன செய்ய என்னன்னு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது, பயமாகவும் இருந்துச்சு. ஆனால் போனால் எல்லாமே நல்லா இருந்தது. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. சின்ன பிள்ளைகளுக்கு ஒரே ஆர்வமாக தான் இருந்தது.
ரோப் காரு கொண்டு ஒரு செட்டு மேலே இறக்கி விட 2 செட்டு அப்படியே இறக்கி விட 2 செட்டு கீழே வர அப்படி தான் இருந்துச்சு. பெரிய கயிறாக இருக்குது. அந்த கயிறுலேருந்து மேலே ஒரு செட்டு இறக்கி விடுது, ஒரு செட்டு அப்படியே ஏற்றி விடுது, இறக்கி விடுது, அப்படி தான் போய்கிட்டே இருக்குது. ஒன்று பச்சை, மஞ்சள் அப்படின்னு 4 கலரில் 4 பெட்டியாக போயிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு. நாங்களும் அப்படியே பக்கத்தில் வந்தாச்சு. எங்களுக்கு இந்த ப்ளூ கலரு ரோப் கார் தான் கிடச்சிச்சு. அதில் வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரே செட்டாக ஏறுவோம்ட்டு இருந்தோம். அதாவது அது வண்டி நிற்க மாட்டேங்குது. அந்த ரோப் கார் வந்து நிற்க மாட்டேங்குது. அப்படியே பையன் மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. நம்ம அந்த மூவ் ஆகிட்டு இருக்க டயத்தில் ஏறணும். அதனால் பிள்ளைகளை ஏற்ற கொஞ்சம் பயமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ரோப் கார் வந்து நிற்கும், டக்குன்னு ஃபஸ்ட்டு பிள்ளைங்களை ஏற்றி விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த ரோப் கார் வரையும் ஃபஸ்ட்டு பிள்ளைகளை ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை ஃபஸ்ட்டு பையன் ஏற்றியாச்சு. அப்புறம் நாங்களும் ஏறிட்டோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரே ரோப் காரில் எப்படியோ ஏறியாச்சு. அந்த ரோப் காரில் ஏறி மேலே போய் வியூஸ் பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. நீங்கள் கேரளாவுக்கு வந்தீங்கன்னா ஒரு தடவை வந்து இதை வந்து சின்ன பிள்ளைங்க ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். இந்த இடம் வந்து நல்லாவே இருக்குது. சுற்றி பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு ஒரு என்ஜாயாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். நாங்கள் ரோப் காரில் போன அனுபவத்தை பாருங்கள். நாங்கள் என்னென்ன செஞ்சோங்கன்னு அடுத்து வரும். இது வந்து பார்ட் 1. பார்ட் 2 இன்னும் அங்கே வந்து ஜடாய்பாரில் போய் என்னென்ன பார்த்தோங்க நம்ம அடுத்த வீடியோவில் வரும். அதையும் கண்டிப்பாக பாருங்கள். நமக்காக பொறுமையா தான் கூட்டு போடுங்க. நின்று கொண்டு போற காமிக்காண்டி நீ சுத்தி பார்த்துட்டு போகணும்ன்ற சுத்தி வந்தீங்க. சூப்பரா போயிட்டு வந்தோம். நம்ம ஏசி இல்லப்பா, அந்த ஏர் வந்து இல்ல கொஞ்சம் ஓவர் காத்தே வரல எனக்கு. அது வெயில் பத்தியா ஆடாதீங்க ஆடாதீங்க. வாந்தி 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 வந்துச்சு. ஹாத்தி இது நமக்காக காட்டுறதுக்காக நிக்கிறாங்க. கொச்சியில வந்து அந்த இறங்கி வந்துட்டோம் பாரு. கிட்ட வித்தியாசம் இதாம இப்படி திரும்பி இல்ல இல்ல பாப்பா அப்படி போ. ஐயோ இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இதோட பார்ட் 2 வந்து அடுத்து வரும். அதாவது ஜடாயு பாறையில் போய் அங்கே என்னென்ன பார்த்தோம், அங்கே உள்ள வியூஸ் எல்லாம் அடுத்த வீடியோவில் வரும். அதையும் மறக்காமல் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.